வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மறைந்த மனோரமாவின் உடல் தகனம், ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி. பீகாரில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. 49 தொகுதிகளில் தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம். 54 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். இலங்கை தமிழர்களுக்காக தீக்குளித்த முத்துக்குமாருக்கு மணிமண்டபம். ஐஜேகே செயல் தலைவர் ரவி பச்சமுத்து அறிவிப்பு. ஆட்சி என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட பழம்பெரும் நடிகை மனோரமா மாரடைப்பால் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 78. சென்னை மயிலாப்பூரில் உள்ள மயானத்தில் அவருடைய உடல் இன்று தகனம் செய்யப்பட்டது. ஏராளமானோர் திரண்டு மறைந்த மனோரமாவுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சென்னை தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த மனோரமாவுக்கு நேற்றிரவு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. உடனடியாக கிரீம் சாலையில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். எனினும் தீவிர சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். சென்னை தியாகராய நகரில் உள்ள அவருடைய வீட்டில் மனோரமாவின் உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. மனோரமா மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த திரையுலகத்தினர் மற்றும் ரசிகர்கள் அவருடைய உடலுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தினர். சென்னை தியாகராய நகரில் இருந்து மாலை 4 மணியளவில் மனோரமாவின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ஏராளமானோர் மனோரமாவுக்கு அஞ்சலி செலுத்தினர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள சுடுகாட்டில் மனோரமாவின் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இதில் அவருடைய குடும்பத்தினரும் திரையுலகத்தினரும் ரசிகர்களும் திரண்டு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மனோரமாவின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு முதல்வர் ஜெயலலிதா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மனோரமாவின் இடத்தை இனி எவராலும் இட்டு நிரப்ப இயலாது என்றும் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் தெரிவித்தார். உண்மையிலேயே மனோரமா அவர்கள் நடிப்பில் ஒரு மேதைதான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களைப் போல் அவர் ஒரு நடிகையர் திலகம் அல்லது பெண் நடிகர் திலகம் என்றே சொல்லலாம். மனோரமா அவர்களைப் போல் ஒரு சாதனையாளர் தமிழ் திரை உலகில் இதற்கு முன்பு எவரும் இருந்ததில்லை, இனி எவரும் பிறக்கப் போவதும் இல்லை. அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். அவர் விட்டு சென்ற வெற்றிடத்தை இனி எந்த காலத்திலும் யாராலும் நிரப்ப முடியாது. அவரது ஆத்மா இறைவன் திருவடி நிழலில் களைப்பாற வேண்டும், அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். மறைந்த மனோரமாவின் உடலுக்கு திமுக தலைவர் மு. கருணாநிதி, அவருடைய மகள் செல்வி, முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு, ஜே. அன்பழகன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மனோரமாவின் உடலுக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் பொதுச் செயலர் பி. ஜெயசீலன், கொள்கை பரப்பு செயலர் எம்.எஸ். ராஜேந்திரன், செய்தித் தொடர்பாளர் பாலு ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். வேந்தர் டிவியின் சார்பில் தலைமை செயல் அலுவலர் எம். மயில்சாமி அஞ்சலி செலுத்தினார்.
மறைந்த மனோரமாவின் உடலுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் நல்லக்கண்ணு, தா. பாண்டியன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி. கே. வாசன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குஷ்பு ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த நடிகை மனோரமாவின் உடலுக்கு நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார், ராதா ரவி, பாக்யராஜ், பொன்வண்ணன், விஜய், அஜித், கார்த்திக், வடிவேலு, விவேக், சரத்பாபு, சிம்பு, விமல், சிவகார்த்திகேயன், நடிகைகள் ராதிகா, சுகன்யா, கோவை சரளா, விந்தியா, ஷாலினி, இசையமைப்பாளர் இளையராஜா, இயக்குநர்கள் பாரதி ராஜா, பி. வாசு, விக்ரமன் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். ஆட்சி என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட மனோரமாவின் மறைவு திரைப்பட உலகிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று திமுக தலைவர் கருணாநிதி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், தான் எழுதிய உதயசூரியன், மணிமகுடம் போன்ற நாடகங்களில் அல்லி போன்ற சிறப்பான பாத்திரங்களை ஏற்று நடித்ததன் மூலம் திராவிட நடிகையாகவே கருதப்பட்டவர் மனோரமா என்று தெரிவித்துள்ளார். 1500 படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் உலக சாதனை நிகழ்த்தியுள்ள மனோரமா பத்மஸ்ரீ, கலைமாமணி விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனோரமாவின் மறைவு திரைப்பட உலகிற்கு ஒரு பெரும் இழப்பை ஏற்படுத்தியதோடு அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரை உலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கருணாநிதி கூறியுள்ளார். ஆட்சி மனோரமாவின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு நேரிட்ட பேரிழப்பென்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மனோரமாவின் மறைவு குறித்து இரங்கல் செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தமிழ் திரையுலகில் அன்று முதல் இன்று வரை 5 தலைமுறை நடிகர்களுடன் நடித்து அனைவராலும் ஆட்சி என்று அன்புடன் அழைத்து போற்றப்பட்டவர் மனோரமா என்று தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தனிப்பட்ட வாழ்வில் எத்தனையோ துயரங்களை சந்தித்த போதும் அத்தனையையும் வெற்றிகளாக மாற்றி காட்டி தன்னம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணால் எதையும் எங்கேயும் சாதிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் என்று தெரிவித்துள்ளார். சிறு பாத்திரங்களில் கதாநாயகியாக, குணச்சித்திர வேடங்களில் என்று பன்முக தோற்றம் காட்டிய ஆட்சி மனோரமா நகைச்சுவை ராணியாக திரையுலகில் யாரும் தொட முடியாத உயரத்தை எட்டி சாதனை படைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மனோரமாவின் திடீர் மறைவின் மூலம் தமிழ் திரையுலகில் ஒரு மாபெரும் சகாப்தம் முடிவுக்கு வந்திருப்பதாக கூறியுள்ளார். ஆட்சி மனோரமாவின் மறைவு குறித்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர் அவருடைய குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளார். நடிப்பில் தனக்கென ஒரு தனி பாணியை பின்பற்றி நடிப்பிற்கு புது இலக்கணம் வகுத்த ஆட்சி மனோரமாவின் வாழ்க்கை பயணம் பற்றி ஒரு செய்தி தொகுப்பு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1937ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி பிறந்த மனோரமாவின் இயற்பெயர் கோபி சாந்தா. தந்தை காசி கிளார்குடையார், அன்னையின் பெயர் ராமாமிருதம். வறுமை காரணமாக இவருடைய குடும்பத்தினர் காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூர் என்ற இடத்துக்கு குடிபெயர்ந்தனர். இளம் வயதிலேயே நாடகங்களில் நடிக்கத் தொடங்கிய மனோரமா கவியரசர் கண்ணதாசனால் மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார். நகைச்சுவை நடிப்புக்கு தனி இலக்கணம் வகுத்து ரசிகர்களை கவர்ந்த மனோரமா குணச்சித்திர நடிப்பிலும் தன் திறமையை நிரூபித்தவர். தமிழ், தெலுங்கு, இந்தி என 6 மொழி படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர். வெகு நாளா ஒரு சந்தேகம். என்னது? உங்க நாயனத்துலதே அப்படி சத்தம் வருதா, இல்ல எந்த நாயனத்தை வாசிச்சாலும் அந்த சத்தம் வருதான்னு பாக்கி. என் வாசிப்புல உனக்கே எவ்வளவு சந்தேகம் வந்துருச்சு? இல்ல, உங்க நாயனத்துக்குள்ளே ஏதோ விஷ வச்சு ஊதுறீங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க. மண்டு,
மறைந்த ஆச்சி மனோரமா 5000க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்தவர். அன்பேவா, தில்லானா மோகனாம்பாள், எதிர்நீச்சல், பொம்மலாட்டம், அனுபவி ராஜா அனுபவி, காசேதான் கடவுளடா, சின்னத்தம்பி, சின்ன கவுண்டர், அண்ணாமலை போன்ற 1500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இதற்காக கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்ற பெருமைக்குரியவர் மனோரமா. நட்புங்கிறது கல்லுல செதுக்கின கோடு மாதிரி. கல்லு உடைஞ்சா கூட கோடு அழியாதுப்பா. அசோக்க நீ இன்னும் மறக்கவே இல்லை. மறைந்த தமிழக முதல்வர் அண்ணா, திமுக தலைவர் கருணாநிதி, எம்ஜிஆர், என்.டி. ராமாராவ், ஜெயலலிதா உள்பட 5 தென்னிந்திய முதல்வர்களுடன் நடித்தவர். குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதி எழுதி நடித்த முதல் நாடகத்தில் அவருடன் ஜோடியாக நடித்தவர் நடிகை மனோரமா என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், அஜித், விஜய் என 5 தலைமுறை நடிகர்களுடன் நடித்த சிறப்புக்குரியவர் நடிகை மனோரமா. அவர் கடைசியாக நடித்த சிங்கம் 2 திரைப்படம் 2013ஆம் ஆண்டில் வெளியானது. நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா, மூக்கு மேல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கிற ஆம்பளையா இருந்தா, கவர்மெண்ட் கடை உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கின்னு வா. நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி தர்றோம். கண்ணம்மா, கவர்மெண்ட் கடை ஆள் பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முன்னா கம்மு, கம்மு நாட்டு கோ. நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், சோ, சுருளிராஜன் ஆகியோருடன் இணைந்து அவர் நடித்த நகைச்சுவை காட்சிகள் காலத்தால் மறக்க முடியாதவை. தம்மா தூண்டு குழந்தையா நான் இருக்க சொல்ல எங்க அம்மா என்ன இங்கதான் இட்டாந்து முடி வாங்கி காது குத்தி இட்டுன்னு போனாங்களா. பரவாயில்ல, நீ அல்லாபுர சுத்திக்கிறியே. நடிப்புடன் திரைப்படங்களில் 300க்கும் அதிகமாக பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்தவர் மனோரமா. அவருடைய வித்தியாசமான குரலுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இன்னமும் இந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு. ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு. ரியோ நரியோ ரியோ அரியோ நரியோ ரியோ. மத்திய அரசு வழங்கும் பத்மஸ்ரீ விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது, வாழ்நாள் சாதனையாளருக்கான பிலிம்பேர் விருது உள்பட பட்டியலிட முடியாத அளவுக்கு எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் நடிகை மனோரமா. மேலும் தமிழக அரசின் NSK விருது, எம்ஜிஆர் விருது, ஜெயலலிதா விருது ஆகிய விருதுகளையும் பெற்ற பெருமைக்குரியவர். மனோரமாவுக்கு பூபதி என்ற மகனும் பேரப்பிள்ளைகளும் உள்ளனர். நகைச்சுவை நடிப்பில் மட்டுமின்றி குணச்சித்திர வேடம், பாடல், நடனம் என்று பன்முகத் திறமை வாய்ந்த மனோரமா அண்மை காலமாக அவ்வப்போது உடல் நலம் பாதிக்கப்பட்டார். அநேகமாக காந்தி ஜெயந்தி நாளில் சென்னையில் நடைபெற்ற சினிமா பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் முப்பெரும் விழாதான் அவர் கலந்து கொண்ட கடைசி பொது நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போதே தன் மரணத்தை பற்றி மனோரமா குறிப்பிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, நான் இப்ப செத்து பண்ணா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இந்த பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்லி, என் பிள்ளைகிட்டையும் சகோதரன்கிட்டையும் சொல்லி, இந்த 2 கதையை சொல்லி, எனக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போது நடிகை மனோரமா நம்மிடமிருந்து நிரந்தரமாகவே விடை பெற்றுக் கொண்டு விட்டார். திரையுலக நடிப்பில் ஒரு சகாப்தம் முடிவை எட்டிவிட்டது. நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய போது அதனை எதிர்த்து போராடியதால் ஜனநாயகம் மேலும் வலுப்பெற்றதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவசர நிலை பிரகடன எதிர்ப்பில் முக்கிய பங்காற்றிய ஜெயபிரகாஷ் நாராயணனின் 113வது பிறந்தநாள் விழா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் விழா நடைபெற்றது. அப்போது பேசிய மோடி, நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்தபோது குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு ஜனநாயகம் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார்.
அவசர நிலை அமலில் இருந்த 21 மாதங்களில் மக்கள் சர்வாதிகார அரசை எதிர்த்து போராடியதன் விளைவாக ஜனநாயகம் மேலும் வலுப்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். आपातकाल में से जिस प्रकार से संकट आए उस प्रकार से कभी कभी सोना तपता है, ज्यादा निखरता है. इमरजेंसी में भारत का लोकतंत्र तपा और ज्यादा निखर करके उभरा है. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக முதற்கட்டமான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. ஆளும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தலைமையிலான கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன. பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் லோக் ஜனசக்தி, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி, ராஷ்டிரிய லோக் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, முதல்வர் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சமஸ்டிபூர், பெகுசாராய், ககாரியா, பகல்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் உள்ள 49 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் 54 பெண்கள் உட்பட 583 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 72 லட்சம் ஆண் வாக்காளர்களும் 63 லட்சம் பெண் வாக்காளர்களும் வாக்களிக்க உள்ளனர். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள 54 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாகப்பட்டினத்திலிருந்து 2 படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற 19 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக கூறியுள்ளார். இதனால் இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களின் எண்ணிக்கை 54ஆக அதிகரித்துள்ளதுடன் 34 படகுகளும் இலங்கை வசம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர், இந்த பிரச்சினைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதே காரணம் என தெரிவித்துள்ளார். மீனவர்களின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்த நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை சிறைகளில் உள்ள 54 மீனவர்களையும் 34 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழர்களுக்காக உயிர்நீத்த முத்துக்குமாரின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது சிலை இருக்கும் இடத்தில் ஐஜேகே சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்து அறிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் தூத்துக்குடியில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்க வந்த கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து ஆத்தூர் அருகே கொழுவைநல்லூர் கிராமத்தில் உள்ள முத்துக்குமாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகே தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீவைகுண்டம் அணை தூர்வாறுதல், தென் மாவட்ட கடலோர மீனவர்கள் வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும், முழு மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பன உட்பட 8 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து, இலங்கை தமிழர்களுக்காக உயிர்நீத்த முத்துக்குமாரின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஐஜேகே சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். திரு முத்துக்குமார் அவர்கள் அவர் சிலைக்கு நாங்கள் மாலை அணிவித்தோம். அப்பொழுது அவரது பாட்டி கேட்டுக்கொண்டதின் பேரில் அவரது தியாகத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டித் தருவதாக ஐஜேகே சார்பிலே இன்று நாங்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அவருடைய நினைவு நாளுக்கு முன்னால் இதை முடித்து நாங்கள் திறந்து வைப்போம். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த யுவராஜ் சரண், சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிர விசாரணை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருச்செங்கோடு கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த யுவராஜ் நாமக்கல் சிபிசிஐடி காவல்துறை அலுவலகத்தில் சரணடைந்ததை அடுத்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் யுவராஜ் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்தார்.
இந்த வழக்கை விசாரித்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்ட பின் யுவராஜ் வாட்ஸ்அப், ஸ்கைப் ஆகியவை மூலம் அவ்வப்போது ஊடகங்கள் வாயிலாக இந்த வழக்கு தொடர்பான விடயங்களை தெரிவித்து வந்தார். இதனிடையே இன்று பகல் 11 மணியளவில் நாமக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த யுவராஜ் காவல்துறையினரிடம் சரணடைந்தார். சிபிசிஐடி அலுவலகம் முன் யுவராஜின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் குவிந்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. சரணடைந்த யுவராஜிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருமூர்த்தி அணையில் இருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருமூர்த்தி அணையில் இருந்து பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம், பாலாறு பழைய ஆயக்கட்டு தளி வாய்க்கால் பாசனத்திற்கும், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 4ஆம் மண்டல பாசனத்திற்கும் தண்ணீர் திறந்து விடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து திருமூர்த்தி அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதல்வர், இதன் மூலம் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 96,854 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் ஆகியவற்றிற்காக சிறப்பு முகாம்களை நடத்துவதாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள மையங்களில் நடந்து வரும் முகாம்களில் பலர் திருத்தங்கள் தொடர்பான மனுக்களை அளித்தனர். இதுபற்றிய தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் சேர்த்தல், நீக்கம் செய்தல், திருத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக ஏற்கனவே தமிழகம் முழுவதும் பல சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது. குறிப்பாக 1/1/2016 தேதியை வாக்காளராக தகுதி பெறும் தேதியாக கணக்கிடப்பட்டு ஏற்கனவே பல சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது. அது மட்டுமின்றி வருகின்ற நவம்பர் மாத இறுதிக்குள் பெயர்களை சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான அனைத்து மனுக்களும் பெறப்படும் என்றும், வருகின்ற ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி இன்று நடைபெற்ற இறுதி சிறப்பு கட்ட முகாமானது காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை நடைபெற்றது. ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களுடைய பெயர்களை சேர்க்கவும், திருத்தம் செய்யவும் தங்களுடைய மனுக்களை வழங்கினர். அது மட்டுமின்றி இந்த சிறப்பு முகாம்களை தவறவிட்டவர்கள் வருகின்ற 14ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாகவும் அந்தந்த மண்டல அலுவலகங்கள் மூலமாகவும் பெயர்களை சேர்க்கவும், நீக்கவும், திருத்தம் செய்யவும் உள்ளிட்ட பணிகளுக்கு தங்களுடைய விண்ணப்பங்களை அளிக்கலாம். வேந்தர் செய்திகளுக்காக அசோக் நகரிலிருந்து நந்தினி. இதேபோல் சேலம் மாவட்டத்தில் நடந்த சிறப்பு முகாமில் வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் திருத்தங்களுக்கான மனுக்களை ஏராளமானோர் அளித்தனர். இந்நிகழ்விடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் சம்பத் 3233 வாக்குச்சாவடிகளில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வரும் 24ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறினார். மாவட்ட நிர்வாகம் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் 18 வயது பூர்த்தியடைந்த பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சியின் பெயரை பயன்படுத்தி தஞ்சாவூரில் கூட்டம் நடத்தியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரசர் குளத்தில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மனிதநேய மக்கள் கட்சி பெயரை பயன்படுத்தி பொதுக்குழு என்ற பெயரில் தஞ்சாவூரில் சிலர் கூட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சியின் கொடியையோ பெயரையோ பயன்படுத்தினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொதுக்குழு கூட்டம் என்ற பெயரிலே மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொடர்பில்லாதவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனி எங்கேயும் மனிதநேய மக்கள் கட்சியையும் அதன் கொடியையும் இப்படி சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்க காவல்துறையை நிச்சயமாக நாங்கள் பணிப்போம். இதனிடையே தஞ்சாவூரில் இன்று மனிதநேய மக்கள் கட்சி பெயரில் தமீமும் அன்சாரி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய தமீமும் அன்சாரி, இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அதிகப்படியான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். இதன் மூலம் இனி தாங்கள்தான் மனிதநேய மக்கள் கட்சி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தங்கள் தலைமையில்தான் கட்சி இயங்கும் என்றும் கூறினார். மனிதநேய மக்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வமான பொதுக்குழு என்னுடைய தலைமையிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் 1500 பேரில் இதுவரை 1000க்கும் அதிகமானவர்கள் வரை தந்திருக்கிறார்கள். இதன் மூலம் சட்டப்பூர்வமாக மனிதநேய மக்கள் கட்சி எதிர்வரும் காலங்களிலே
எங்களுடைய இந்த தலைமை நிர்வாக குழுவின் கீழே வெற்றிகரமாக செயல்படும். இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 5 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நேபாளத்தின் புதிய பிரதமராக நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் KP சர்மா ஒலி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேபாளத்தில் தேசிய ஒற்றுமை அரசு அமைப்பதில் அரசியல் கட்சிகளிடையே கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. இதனை அடுத்து புதிய அரசை அமைப்பதற்கான வாக்கெடுப்பு நேபாள நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இதற்கு ஏதுவாக பிரதமர் சுஷில் கொய்ராலா நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். நேபாள காங்கிரஸ் கட்சி சார்பில் சுஷில் கொய்ராலாவும் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் KP சர்மா ஒலியும் பிரதமர் பதவிக்கு போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 598 உறுப்பினர்களில் 338 பேர் சர்மா ஒலிக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பெரும்பான்மை பலத்துடன் நேபாளத்தின் புதிய பிரதமராக சர்மா ஒலி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. கான்பூரில் உள்ள கிரீன் பார்க் திடலில் இன்று காலை தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அணியின் ஸ்கோர் 45 ரன்களாக இருந்தபோது தொடக்க ஆட்டக்காரர்களான காக்கும் 104 ரன்களாக இருந்தபோது ஆம்லாவும் ஆட்டமிழந்தனர். பின்னர் களமிறங்கிய டூப்ளசிஸ் 62 ரன்களில் ஆட்டமிழந்தார். டிவிலியர்ஸ் அபாரமாக ஆடி சதமடித்தார். இறுதியில் தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 303 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணியின் ரோஹித் சர்மா அபாரமாக ஆடி 150 ரன்களும் ரஹானே 60 ரன்களும் குவித்தனர். கேப்டன் தோனி 31 ரன்கள் எடுத்தார். எனினும் 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 298 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 5 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மறைந்த மனோரமாவின் உடல் தகனம், ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி. பீகாரில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. 49 தொகுதிகளில் தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம். 54 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். இலங்கை தமிழர்களுக்காக தீக்குளித்த முத்துக்குமாருக்கு மணிமண்டபம். IJK செயல் தலைவர் ரவி பச்சமுத்து அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.